சாப்பிட போலாமா? ஏய், ம்? சாப்பிட போலாமா? வேலைக்கு வேற ஆள் கிடைச்சிட்டாங்களா இல்லையா? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன். பசங்க யாராவது மெக்கானிக் இருந்தா அனுப்பிச்சு விடுறேன்னு இருக்காங்க. பாப்போம், ஒரு வாரத்துல கிடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே! செந்தில் அண்ணா இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது. ஜாலியா வேலை செஞ்சுட்டு, அரட்டை அடிச்சுட்டு, டீ எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வாங்கி குடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ உனக்கு டீ வாங்கி கொடுக்க ஆள் இல்ல. அதான் நான் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேனே. அப்புறம் என்ன விடு. சிவா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அவர் அன்னைக்கு பேசும்போதே நீ இன்கிரிமெண்ட் பத்தி பேசியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது. தப்பெல்லாம் உன் மேல தான். ஏய், அவர் சீரியஸா பேசுறாரா விளையாட்டா பேசுறாரான்னு எனக்கு எப்படி தெரியும்? சொல்லியிருந்திருக்கலாம். போற இடத்துல அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னே தெரியல. மரியாதை குடுக்குறாங்களா, சம்பளம்லாம் ஒழுங்கா தருவாங்களான்னு கூட தெரியல. எல்லாம் ஓகே தான். என்ன, ஓனர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். இங்க ஒரு கடை இருக்குன்றத கன்சிடர் பண்ணாரான்னு தெரியல. அதுதான் ஒரு மாதிரி இதுக்கப்புறம் யாராவது வந்தா நமக்கு செந்தில் அண்ணா மாதிரி கிடைப்பாங்களா? கிடைப்பான். செந்திலண்ணே, ம்?